அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரதம் அப்படினாலே சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய அற்புதமான விரதம். இதுக்கு ஒரு அழகான புராண கதையும் உண்டு. மகத நாட்டுல சாருமதி என்ற ஒரு பெண் தன் பெற்றோர், மாமனார், மாமியார், கணவர் அத்தனை பேருக்கும் பக்தி நெறியோட சேவை செஞ்சு வந்தா. இவளுடைய பக்தியை மெச்சின மகாலட்சுமி இவ கனவுல வந்து சிரவண மாதத்துல பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமையில என்ன நினைச்சு விரதம் இருந்து வழிபட்டா உன் வீட்டுல எல்லா வளமும் நலமும் பெருகும் அப்படின்னு சொன்னா. மகாலட்சுமி ஆசீர்வாதத்தோட சாருமதியும் இந்த விரதத்தை மேற்கொண்டா. அவ வீட்டுல எல்லா வளமும் நலனும் வந்து சேர்ந்தது. இதை பார்த்து மற்ற பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டு சௌபாகிய வாழ்க்கையை பெற்றார்கள். இன்னொரு புராண குறிப்பின்படி இந்த விரதத்தை மேற்கொண்டா வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சிவபெருமானே பார்வதி தேவி கிட்ட சொல்றதா ஒரு குறிப்பு இருக்கு. இவ்வளவு அற்புதமான இந்த வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்கள், புதிதாக திருமணமானவர்கள், திருமண வரன் நல்லா அமையணும்னு நினைக்கிறவங்க, சந்தான பாகியம் வேணும்னு நினைக்கிறவங்க, தொழில் வளம் பெருகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். முக்கியமா சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பது ரொம்பவே முக்கியம். இது 2 நாள் விழாவா ரொம்ப அழகா கொண்டாடுவாங்க. வியாழக்கிழமை மாலையே பூஜை அறைய சுத்தம் செய்து மாக்கோலம் போட்டு பூக்களால அலங்காரம் பண்ணி பூஜை சாமான்லாம், செம்பு கலசம் போன்ற பூஜை பொருட்களை எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருவாங்க. இரவு லேசான உணவை தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில நீராடி புத்தாடை உடுத்தி விநாயகர் பூஜையோட ஆரம்பிச்சு வரலட்சுமி கலச பூஜை, லக்ஷ்மி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், ஸ்ரீ சூக்த முதலிய மகாலட்சுமி துதிகளையெல்லாம் பாடிக்கொண்டு தூப தீப ஆராதனையோடு நெய்வேத்தியம் பண்ணி மஞ்சச்சரடை எடுத்து கட்டிக்கொண்டு வந்திருக்கிற அனைத்து பெண்களுக்கும் மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து வரலட்சுமி விரதத்தை நிறைவு செய்வார்கள். இந்த வரலட்சுமி விரதத்தை, இந்த பூஜையை பண்றதுக்கு என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தா, செம்பு கலசம், பச்சரிசி, நாணயம், மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், எலுமிச்சம்பழம், மாவிலை, கண்ணாடி, வளையல், இந்த பொருட்கள்லாம் முக்கியமா தேவை. அதுக்கு பிறகு அவங்கவுங்க குடும்ப வழக்கத்தின்படி என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். அம்பாளுக்கு பிரசாதமா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், அதிரசம், லட்டு இவற்றோடு அனைத்து விதமான கனிகளையும் வைத்து நெய்வேத்தியம் பண்ணலாம். மன நிறைவோட இந்த வரலட்சுமி பூஜையை நம்ம பண்ணணும். வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டா வெறும் பணம் மட்டும்தான் பெருகும் அப்படிங்கிறது இல்லை. வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டா அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் துன்பம் நீங்கி இன்பமே பெருகும். அதனால மறக்காம நீங்களும் இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு லக்ஷ்மி கடாட்சம் பெற்று அம்பாளின் பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.